டைம் இருக்கா கேட்கலாமா? ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி ஆடு விற்கிறதுக்காக தோல்ல தூக்கிட்டு போயிருக்கான். 4 திருடங்க பிளான் பண்ணாங்க இந்த ஆட்டை அப்படிங்கிறது. அப்ப என்ன நடக்குது, போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பார்த்து கேட்கிறான், இருட நாயை காண போற அப்படின்னா, கொஞ்சம் அமைதியா பாக்குறான். அப்படின்னு நாயா யோ ஆடியா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கும்போது 2வது ஒருத்தர் வரான். என்னடா நீ நாயை தோல்ல தூக்கிட்டு போற, இதை போய் யாரா வாங்குவா அப்படின் போது அந்த விவசாயிக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. என்ன இது ஆடு மாதிரி தான் இருக்கு, நாயின் நாய், அவனும் நாயினா அவனும் நாயின் தான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் தள்ளி போயிட்டு இருந்தான். இன்னும் 3வது திருடைய வரான். என்னோட நாயை தூக்கிட்டு போற தோட்டத்துக்கு எங்களை கொண்டு போறேன், இது ஆடியா விற்க போறியா, நாய் நாய் எல்லாரும் சொன்னீங்க, இது ஆடு நாயா அப்படின்றான். ஆடு கிடையாது நாய் அப்படின்ட்டு அனுப்பி போயிடறான். இவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்படியே தோல்ல தூக்கி போட்ட ஆட்டை அப்படியே கையில பிடிச்சி இழுத்துட்டு போறான். அடுத்து 4வது திருடைய வரான். நாயை கடை அப்படி இழுத்துட்டு போற, பாவம் அதை போய் வாயிலாஜில் போய் இப்படி குணப்படுத்துறோடனே அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது விவசாயிக்கு. உடனே அந்த நாயை விட்டுட்டு போயிடறான். இப்போ அவனுக்கு இது நாயாயிடுச்சு. ஆனா சொல்ல வந்த 4 பேருக்கு தான் அந்த ஆடுங்கிறது தெரியும். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க டிவி விளம்பரங்கள் எல்லாமே ஆட நாய் நாய் நாய்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆயிடுது, உண்மையை மறந்துடும். நம்மளுமே மைண்ட் நாய் தானோ அப்படின்னு குழம்பி போய், அதனால தவறு நடக்கும் போது 4 பேர் இது தவறுன்னு சுட்டி காட்டுங்க. அந்த விவசாயி நாய் நினைச்ச மாதிரி சரியான சரியான செயல்களை செய்யறதுக்கு அவங்க முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு தப்பு நடக்குது அப்படின்னு அதுக்கு காரணம் யாருன்னா நல்லவங்க மட்டும்தான் காரணம். எல்லாரும் கைகட்டி அமைதியா வேடிக்கை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது ஒண்ணுதான் காரணம். அதனால தவறு நடக்கும் பொழுது இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டிட்டு போவாங்க. திருந்தணும்னு அவசியம் கிடையாது. பாக்குறேன் போல தப்பு தப்புன்னு சொன்னா என்ன தடவை நம்ம செஞ்சு விட்டு தொழில்டா அப்படின்னு விட்டுருவாங்க. திருவாசகத்தை சொல்லுவாங்க, போற்றி புகழ்ந்து பொய் கேட்டு மெய்யானார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தவற ஒரு உண்மை உண்மை உண்மைன்னு சொல்லும்போது என்ன ஆகுன்னு சொன்னா அந்த தவறு செய்யறவன் காலப்போக்கில் மாறி உண்மையா மாறிடுவான். இதான் திருவாசகத்துல போற்றி புகழ்ந்திருந்து பொய் கேட்டு மெய்யானார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குற்றம் நடக்கும்போது அது குற்றம் அப்படிங்கிறத சுட்டி மட்டும் காட்டுவோம். நாம திருத்தணும்னு அவசியம் இல்லை. பார்க்குற அத்தனை பேருமே சுட்டி காட்டினா தவறு செய்பவர்கள் தானாக திருந்துவார்கள். வாய்ப்பு நன்றி.